வாய திறங்க சிஎம்னு சொல்லிட்டு கடந்த 18ஆம் தேதி டிஎம்கேல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒரு பேட்ச் அணிஞ்சிட்டு சட்டசபைக்குள்ள வந்திருந்தாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் வாயை திறந்து பல குற்றச்சாட்டுகளை டிஎம்கே மேல டைரக்டாவே வச்சிருந்தாரு. இன்னைக்கு சட்டசபையில ரொம்பவே ஒரு தரமான ஸ்பீச்சை விஜய் கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு சட்டசபையில என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பார்க்கலையோ இந்த ஒரு வீடியோல டீட்டெயிலா அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யாதி ஜேர்னலிஸ்ட். சிஎம் விஜய் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே டிஎம்கேல இருக்கிறவங்க வெளியே போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் இபிஎஸ் விஜய் அவர்கள் பேச பேச சிரிச்சிட்டும் இருந்தாரு. சமூக நீதி அரசுன்னு சொல்றீங்களே, பட்டியலினத்தவர்களுக்கு அமைச்சர்கள் பதவியை கொடுத்தீங்களா? பெண்களுக்கு பாதுகாவலர்கள் சொல்றீங்களே, எத்தனை பெண்களுக்கு அமைச்சர் பதவியை நீங்க கொடுத்திருக்கீங்கன்ற ஒரு கேள்வி அவர் கேட்டிருந்தாரு. டிவிகே கவர்மெண்ட்ல பட்டியலினத்தவர்கள்ல 8 பேருக்கு அமைச்சர் பதவியை கொடுத்திருக்காங்க. அதுல 4 பேர் பெண்களாகவும் இருக்காங்க. விஜய் அவர்கள் சினிமாவில இருந்து டைரக்டாவே சிஎம் பதவிக்கு வந்துட்டாரு. வந்த 2 இயர்ஸ்ல அவர் இந்த ரீல்ஸ் மூலமாக தான் ஃபேமஸ் ஆனாரு. அதனாலதான் அவருக்கு ஆட்சி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் மக்கள் இயக்கமாகவும் பல வேலைகளை பண்ணியிருந்தாரு. முதல்ல விஜய் ரசிகர் மன்றமாக இருக்கும் பொழுதே மக்கள் கூட அவங்க நின்று பல சப்போர்ட்டையும் பண்ணியிருக்காங்க. ரசிகர் மன்றமாக இருக்கும் போதே ஈழத்தமிழர்களுடைய போராட்டத்திலுமே இவங்க ஈடுபட்டு இருந்தாங்க. 2009ல மக்களுக்காக நற்பணி மன்றம் சொல்லிட்டு விஜய் சைட்ல இருந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுல மக்களுக்கான நலத்திட்டங்களையுமே செஞ்சுட்டு தான் வந்தாங்க. 2018ல துப்பாக்கி சூட்ல பாதிக்கப்பட்டவங்கள நேர்ல போய் சந்திச்சு ஆறுதலையும் தெரிவிச்சிருந்தாங்க. விஜயுடைய அரசியல் பயணம் ஸ்ட்ரைட்டா ஷூட்டிங்ல இருந்து அவர் சிஎம் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா அவர் அப்படியே ஆகல. விஜய் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே ரசிகர் மன்றம், நற்பணி மன்றம், விஜய் மக்கள் இயக்கம், இப்போ டிவிகேன்னு வந்திருக்கு. இந்த ஒரு ஜர்னில பல வருஷமா அவங்க மக்களுக்கு பல நலத்திட்டங்களையுமே செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் ரீல்ஸ் கிடையாது, இதெல்லாம் ரியல்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அரசியல் வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கான என்னென்ன நலப்பணிகள் எல்லாம் விஜய் அவர்கள் செஞ்சிருந்தாரு. ஈழத்தமிழர்களுக்கான போராட்டத்துல உண்ணாவிரதம் இருந்தாங்க. இந்த வெள்ளம் வரும்போது வெள்ளத்திற்கான நிவாரண உதவிகளும் பண்ணிருக்காங்க. இந்த கொரோனா காலகட்டத்துல பேர் உதவிகளும் செஞ்சிருக்காங்க. நல்லா படிச்சு மார்க்ஸ் எடுத்த மாணவ மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையும் அவர் அளிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த பிளட் டொனேஷன் பண்றது, சோஷியல் சர்வீஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பல நல்ல உதவிகளையும் பண்ணிருக்காங்க. ஜல்லிக்கட்டு, ஸ்டெர்லைட், மீனவர் பிரச்சனைகள் சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாகவும் நின்றுருக்காங்க. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் 2024ல தமிழக வெற்றி கழகம்ன்றத ஸ்டார்ட் பண்ணி இப்போ சிஎம்மும் ஆகியிருக்காரு. விஜய் அவர்கள் வந்த உடனே டிவிகே உடைய கொள்கை தலைவர்களை சொல்லியிருந்தாரு. பெரியார், காமராஜர், அம்பேத்கர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள். இதுல பெரியார் அவர்கள் சொன்ன கடவுள் நம்பிக்கை இல்லைன்றதை நாங்க எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு அதை ஓப்பனாவே நாங்க சொல்லியிருந்தோம். கடவுள் நம்பிக்கையானது எங்களுக்கு இருக்குன்றதையும் அவர் வெளிப்படையா சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம கொள்கை எதிரி, அரசியல் எதிரி யாருன்றதையுமே அவங்க ஓப்பனா சொல்லியிருந்தாங்கன்றதையும் சொல்லியிருந்தாரு. விஜய் அவர்கள் அரசியல் வருவதற்கு முன்னாடியே இவங்களுடைய அடிப்படை கொள்கையை சொல்லியிருந்தாங்க. அதாவது சமூக நீதி, சமத்துவம், மதச்சார்பின்மை, பெண்களுக்கான முன்னேற்றம், சமூக நல்லிணக்கம், இதெல்லாமே அவங்களுடைய அடிப்படை கொள்கையாக இருந்துச்சு. 2026ல எந்த ஒரு கூட்டணியும் இல்லாம 35% வாக்குகள்ல வெற்றியும் பெற்றிருந்தாங்க. அதாவது 1.72 கோடி மக்கள் டிவிகேக்கு ஆதரவு அளிச்சு வாக்களிச்சு இருந்தாங்க. மக்கள் டிவிகேவை நம்பி ஓட் பண்ணியிருந்தாங்க. ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 40 நாட்கள் கிட்ட ஆயிடுச்சு. வந்த நாட்கள்ல என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு பலரும் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு சிஎம் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த 40 நாட்கள்ல என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்றத சொல்லியிருந்தாரு. பெண்களுக்கான பாதுகாப்புல சிங்கப்பெண் அதிரடிப்படையை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி சைட்ல இருந்து 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீன்றதை தெரிவிச்சிருக்காங்க. இந்த ட்ரக்ஸ் ரிலேட்டடா ஒழிக்கணும்ன்றதுக்காக தனிப்படைகளை அமைச்சு இந்த போதைப் பொருட்களை ஒழிச்சிட்டும் வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முக்கியமான ஒரு விஷயம், 777 மதுக்கடைகளை மூடி இருக்காங்க. இந்த ஸ்கூல், டெம்பிள், இந்த மாதிரியான முக்கியமான இடங்கள்ல இருக்கக்கூடிய மதுக்கடைகளை அவங்க மூடி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்துல ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீம் அம்மா உணவகம், அதை இப்போ புதுப்பிச்சிருக்காங்க. இந்த பத்திரப்பதிவுக்கான ஆன்லைன் முறையை கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஊழல் இல்லாம நடக்கணும்ன்றதுக்காக அந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு. மருத்துவம் சைட்ல இருந்து 40 புதிய கண்காணிப்பு வாகனங்களை கொண்டு வந்திருக்காங்க. குடிநீர் ரிலேட்டடா இந்த ஜல் ஜீவன் திட்டம் 2.0 கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எல்லாமே டிஜிட்டல் மயமா மாறி இருக்கு.
இந்த கனிம வளங்கள் அந்த சைட்ல இருந்து சட்டவிரோதமாக பண்றவங்க மேல நடவடிக்கையும் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக இந்த ட்ரோன் கண்காணிப்பு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. விவசாயம் சைட்ல இருந்து குறுவை சாகுபடிக்கு 134.83 கோடி ஒதுக்கீடு, 14 லட்சம் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி, 5932.22 கோடியானது இதெல்லாம் தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. இப்போ வரக்கூடிய இந்த எல்லினோ சிச்சுவேஷன்லயுமே கவர்மெண்ட் ஆனது அவங்க கூட நிற்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுல முக்கியமான ஒரு விஷயம், நோ கரப்ஷன். மக்கள் பணத்துல வரக்கூடிய ஒரு பைசாவை கூட நாங்க எடுக்க மாட்டோம், எடுத்தவங்களையும் நாங்க சும்மா விட மாட்டோம்ன்றத விஜய் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. ஸோ இதுல இருந்து ஒரு குட்டான கவர்னன்ஸை கொண்டு வரப்போவது உறுதின்றதை அவர் வாக்குறுதியா கொடுத்திருந்தாரு. இந்த லா அண்ட் ஆர்டர் எல்லாமே இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருந்திருக்கு. அப்பவே ஸ்டார்டிங்ல இதெல்லாம் பார்த்து அவங்க ஒரு ஆக்ஷனை எடுத்திருக்கணும். தமிழ்நாட்டில் ஒரு நிரந்தரமான டிஜிபி கூட இல்லாம தான் இருந்திருக்குன்றதையும் அவர் கேள்வியை கேட்டிருந்தாரு. ரீசன்ட் டேஸா பல குற்றங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு, அதுக்கான கடுமையான நடவடிக்கையும் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஒரு சரியான ஆக்ஷன் அவங்க எடுக்கல, அதுதான் இப்போ இன்னுமே கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்றத தெரிவிச்சிருந்தாரு. ரீசன்ட் டேஸா தமிழ்நாட்டில் பவர் கட் ஆனது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்குன்றத சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகமும் சரியா இதை பண்ணலன்றத அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அதுவுமே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு துறைக்காக 10 உயர்மட்ட குழுக்கள், 125 ரோந்து வாகனங்கள், 77 புதிய மையங்களையும் கொண்டு வராங்க. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவானது எப்படி இருக்குன்றத சொல்லியிருந்தாரு. டிவிக்கே ஒரேடியா மத்திய அரசு கூட சேர்ந்து கவர்மெண்ட்டை பண்ண போறதும் கிடையாது, அண்ட் ஒரேடியா அவங்க கிட்ட போய் சண்டை போடுறதும் கிடையாதுன்றத சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டினுடைய நலனை தான் முதல்ல பார்ப்பாங்க, மாநில சுயாட்சியானது நடக்கும்ன்றத தெரிவிச்சிருக்காரு. தேவையற்ற மோதல்கள் எல்லாம் இல்லாம மாநிலத்திற்கான உரிமைகளை கேட்பாங்க, அதுல எந்த ஒரு விதமான சமரசமும் கிடையாதுன்றத தெரிவிச்சிருக்காரு. ரீசெண்டா நடந்த நிதி ஆயோக் கூட்டத்துல சிஎம் விஜய் அவர்கள் இந்த நீட் ரிலேட்டடான இஷ்யூஸ்லாம் பத்தி அவர் சொல்லியிருந்தாரு. இந்த நீட் சமூக நீதிக்கு எதிரானதுன்றத சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த நீட்டால இந்த வில்லேஜ் சைட்ல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ரொம்பவே பாதிப்பானது ஏற்படுது. ரீசெண்ட் டேஸா பல மாணவ மாணவியர்கள் இந்த நீட்டால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. +2ல எடுக்கப்படுற மதிப்பெண்களை பேஸ் பண்ணி மாணவர்களுடைய சேர்க்கையானது இருக்கணும்ன்றத வலியுறுத்தி இருக்காரு. லாங்குவேஜ் ரிலேட்டடா தமிழ் மொழிக்கு தான் முன்னுரிமை, இருமொழி கொள்கையானது இருக்கும், இந்திக்கு எதிர்ப்பானது இருக்குன்றதும் சொல்லியிருந்தாரு. சிஎம் விஜய் அவர்கள் மத்திய அரசிடம் வைத்த கோரிக்கைகள் என்னென்ன? 2 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் கட்டப்படணும், ஸ்டார்ட் அப் மையங்கள், வேலை வாய்ப்பு திட்டங்கள், மீனவர் பிரச்சனைகளுக்கான தீர்வு, முக்கியமா இந்த மேகதாத்து இஷ்யூக்கான ஒரு சொல்யூஷன், 3284 கோடி கல்விக்கான நிதி, ஒகேனக்கல் திட்டத்துக்கான ஒரு நிதி, திருக்குறள் தேசிய இலக்கியமாக்கப்படணும். இது எல்லாமே அவர் வைத்த கோரிக்கையா இருக்கு. தமிழ்நாடானது மற்ற மாநிலத்து கூடயுமே ஒரு நல்ல ஒரு உறவானதை வச்சுட்டு இருக்குன்றத சொல்லியிருக்காரு. கர்நாடகா கூடயுமே நல்ல ஒரு உறவானது இருக்குன்றத தெரியப்படுத்தியிருக்காரு. அண்ட் இன்னைக்கான சட்டசபையில சிஎம் விஜய் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பேசியிருந்தாரு. இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நியூஸ் சேனல் முன்னாடி தான் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி எல்லாம் சட்டசபையில என்ன நடக்கும்ன்றதே பலருக்கும் தெரியாது. ஆனா இப்போ சட்டசபையில என்ன நடக்குது, யார் என்ன பேசுறாங்கன்றத யங்ஸ்டர்ஸும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசினது எப்படி இருந்துச்சு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. விஜய் அவர்கள் சட்டசபையில என்ன பேசினாருன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.